இப்பவும் நான் நிஜமா தான் கேட்கிறேன். என் தங்கச்சி சந்தாவ கல்யாணம் பண்ணிக்கிறியா? சந்தா என் தங்கச்சிங்கிறதால நான் சொல்லல பையா. அவ நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணு பையா. உங்கள ரொம்ப நல்லா பாத்துப்பா. நீங்களும் அவள ரொம்ப நல்லா பாத்துப்பீங்க. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவள ஒரு நல்ல இடத்த கட்டி கொடுத்த திருப்தி எனக்கு கண்டிப்பா இருக்கும். तुझे देखा तो ये जाना सनम எதுக்கு பாண்டி என் வீட்டு முன்னாடி வந்து கத்துன? உனக்கு ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணும்னா போன்ல கேட்டுக்கலாம்ல, இல்ல மெக்கானிக் ஷாப் வருவான்ல அப்ப கேட்டுக்கலாம்ல. வீட்டுக்கு வந்து ஏன் கத்துன? என்ன கத்துனதை எங்க வீட்டுல பாத்துட்டாங்க. என் அம்மாவும் அண்ணனும் சம்மதிட்டு திட்டாங்க தெரியுமா? உனக்கு இதெல்லாம் வேணும், நல்ல அனுபவம் வேணும், ஒரு மாதிரி பேசிட்டாங்க. நீ ஏன் பாண்டி இப்படி பண்ண? என்ன பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சிருக்கலாம்ல. ஆமாடி 24 மணி நேரம் நீ உன்னை பத்தி யோசிக்கிறது பத்தாதுன்னு நான் வேற உன்னை பத்தி யோசிக்கணும்ல. யாரு எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, உனக்கு உன் பிரச்சனை தான் முக்கியம். நீ அண்ணன் கிட்ட முந்திரி கூட மாதிரி போய் பேசுறதால அண்ணன் தான் வாழ்க்கையை அழிக்க பாத்துச்சே, அது பிரச்சனை இல்ல. நான் வந்து ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டதை நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தமும் இல்ல. இதுல கூட நீ பாவம், நீ கஷ்டப்படுறேன்னு நான் உன்னை பத்தி தான் யோசிக்கணும்ல. எப்படி முடியுது உன்னால? இல்ல கேக்குறேன், உனக்கு மத்தவங்கள பத்தி ஒரு கவலை இல்லையா? நீதான் பாண்டி மத்தவங்கள பத்தி யோசிக்காம உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிறேன். உனக்கு கோவம் வந்துட்டா யார பத்தியும் கவலைப்படாம உடனே வந்து திட்டி தீர்த்தணும். என் வீட்டுல என்ன அண்ணன் தண்ணிக்கு நடிச்சு வருதானே? ஆளே ஒரு மாதிரி சிரிச்சிட்டே வருது. டேய் அண்ணன் என்ன உன்ன மாதிரியா? அதெல்லாம் பண்ணாது. ஏய் இதுக்கு தேவையில்லாம உங்களுக்கு போதும் நட்டுங்க. புதுசா ஒரு சண்டை ஆரம்பிக்காதீங்க. என்னப்பா எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்களா?